வீடியோவில் நம்ம ட்ரேட் ரெசிபிள் டேர்ன் ஓவர் ரேஷியோ பார்க்க போகிறோம். ட்ரேடு ரெசிபிள் டேர்ன் ஓவர் ரேஷியோக்கு ஃபார்முலா என்னென்னா, ட்ரேட் ரெசிபிள் டேர்ன் ஓவர் ரேஷியோக்கு கிரெடிட் ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் டிவைடட் பை ஆவரேஜ் ட்ரேட் ரெசிபிள்ஸ். இப்போ கிரெடிட் ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் கொடுத்துருவாங்க, அதை ஆவரேஜ் ட்ரேட் ரெசிபிள்னால் டிவைட் பண்ணணும். ஆவரேஜ் ட்ரேட் ரெசிபிள்ஸ்னு என்ன? ஓப்பனிங் ட்ரேட் ரெசிபிளையும் க்ளோசிங் ட்ரேட் ரெசிபிள்ஸையும் ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணுறது தான் ஆவரேஜ் ட்ரேட் ரெசிபிள்ஸ். இப்போ ட்ரேட் ரெசிபிள்னு என்னென்னு பார்க்கணும்ல. ட்ரேட் ரெசிபிள்னால் டோட்டல் டெட்டாரையும் பில்ஸ் ரெசிபிளையும் ஆட் பண்ணுறது தான் ட்ரேட் ரெசிபிள். ட்ரேட் ரெசிபிள்ன்றது ரெண்டு, ஒன்று ட்ரேட் டெட்டார் ப்ளஸ் பில்ஸ் ரெசிபிள் ரெண்டையும் ஆட் பண்ணி கிடைக்கிறது தான் ட்ரேட் ரெசிபிள். அது ஓப்பனிங்லேயும் கொடுத்துருப்பாங்க, க்ளோசிங்லேயும் கொடுத்துருப்பாங்க. ஓப்பனிங்கும் ட்ரேட் டெட்டார், ஓப்பனிங்கும் பில்ஸ் ரெசிபிள் கொடுத்துருப்பாங்க. ரெண்டையும் கூட்டி வர்றது தான் ஓப்பனிங் ட்ரேட் ரெசிபிள். க்ளோசிங்கில் கொடுத்துருக்காங்கன்னா அது க்ளோசிங் ட்ரேட் ரெசிபிள்ஸ். ஓகேங்களா? அப்போ ஓப்பனிங் ட்ரேட் ரெசிபிளையும் க்ளோசிங் ட்ரேட் ரெசிபிள்ஸையும் ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணி கிடைக்கிறது தான் ஆவரேஜ் ட்ரேட் ரெசிபிள்ஸ். அதை எதால் டிவைட் பண்ணணும்? கிரெடிட் ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்கள்ல, அதான் ஆவரேஜ் ட்ரேட் ரெசிபிளாக டிவைட் பண்ணி கிடைக்கிறது தான் டோட்டல் ரெசிபிள்ஸ் டேர்ன் ஓவர் ரேஷியோ. ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், டெப்ட் கலெக்ஷன் பீரியடுன்னு இருக்குது. டெப்ட் கலெக்ஷன் பீரியட் இன் டேஸில் கேட்டிருந்தாங்கன்னா, நம்பர் ஆஃப் டேஸ் இன் இயர், 1 இயரில் எவ்வளோ டேஸ் நம்பர் ஆஃப் டேஸ் இருக்கோ அதை ட்ரேட் ரெசிபிள் டேர்ன் ஓவர் ரேஷியோ மேலே கண்டுபிடிச்சோம்ல, அது கண்டுபிடிச்சி வர ஆன்சரை அதை டிவைட் பண்ணணும். நம்பர் ஆஃப் டேஸ் இன் இயரை 1 இயரில் நம்பர் ஆஃப் டேஸ் எவ்வளோ இருக்கோ அதை ட்ரேட் ரெசிபிள் டேர்ன் ஓவர் ரேஷியோவில் டிவைட் பண்ணோம்னா கிடைக்கிறது தான் டெப்ட் கலெக்ஷன் பீரியட் இன் டேஸ். டெப்ட் கலெக்ஷன் பீரியட் இன் மந்தில் கேட்டாங்கன்னா, நம்பர் ஆஃப் மந்த்ஸ் இன் இயர், 1 இயரில் எத்தனை மந்த் இருக்கோ அதை ட்ரேட் ரெசிபிள் டேர்ன் ஓவர் ரேஷியோவில் டிவைட் பண்ணணும். அதை ஆன்சரை இன் மந்த்துன்னு சொல்லணும், டெப்ட் கலெக்ஷன் பீரியட். ஓகேங்களா? திரும்ப ஒரு வாட்டி சொல்லிக்கிறேன். ட்ரேட் ரெசிபிள் டேர்ன் ஓவருக்கு ஃபார்முலா கிரெடிட் ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் அதனை கொடுத்துருப்பாங்க, டிவைடட் பை ஆவரேஜ் ட்ரேட் ரெசிபிள். ஆவரேஜ் ட்ரேட் ரெசிபிள்னால் ஓப்பனிங் ட்ரேட் ரெசிபிளையும் க்ளோசிங் ட்ரேட் ரெசிபிளையும் ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணி வர்ற ஆன்சர். அதான் தனியாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆவரேஜ் ட்ரேட் ரெசிபிள்ன்றது ஓப்பனிங் ட்ரேட் ரெசிபிள்ஸ் ப்ளஸ் க்ளோசிங் ட்ரேட் ரெசிபிள் டிவைடட் பை 2. ஓகேங்களா? அதுக்கடுத்து ட்ரேட் ரெசிபிள் என்னன்னு உங்களுக்கு தெரியணும்ல. ட்ரேட் ரெசிபிள்ன்றது ட்ரேட் டெட்டாரையும் பில்ஸ் ரெசிபிளையும் ஆட் பண்ணுறது தான் ட்ரேட் ரெசிபிள்னு சொல்கிறது. அது ஓப்பனிங் கொடுத்துருப்பாங்க, க்ளோசிங்லையும் கொடுத்துருப்பாங்க. ரெண்டையும் ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணி கிடைக்கிறது தான் ஆவரேஜ் ட்ரேட் ரெசிபிள்ஸ். ஓகேங்களா? சப்போஸ் க்ளோசிங் ட்ரேட் ரெசிபிள் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க, ஓப்பனிங் ட்ரேட் ரெசிபிள்ஸ் கொடுக்கலைன்னா இந்த க்ளோசிங் ட்ரேட் ரெசிபிளையே நம்ம ஆவரேஜ் ட்ரேட் ரெசிபிளாக எடுத்துக்கிறணும். ஓகேங்களா? அந்த சம் பார்ப்போம் பாருங்கள். Illustration 9. The credit revenue from operations of Harini Limited amounted to rupees 9,60,000. அப்போ என்ன கொடுத்துருக்காங்க? The credit revenue from operations 9,60,000 கொடுத்துட்டாங்க. Its debtors and bills receivables at the end of the accounting period amounting to rupees 1,60,000. அந்த இயர் எண்டில் டெட்டார் வந்து 1 lakhம் அண்ட் பில்ஸ் ரெசிவபிள் 60,000 கொடுத்துருக்காங்க. இது ரெண்டு தான் ட்ரேட் ரெசிவபிள். இது க்ளோசிங்கில் கொடுத்துருக்காங்களோ க்ளோசிங் ட்ரேட் ரெசிவபிள். க்ளோசிங் ட்ரேட் ரெசிவபிள் மட்டும் கொடுத்துருக்கிறதுனால, ஓப்பனிங் ட்ரேட் ரெசிவபிள் கொடுக்காதனால இந்த க்ளோசிங் ட்ரேட் ரெசிவபிளவே ஆவரேஜ் ட்ரேட் ரெசிவபிளாக எடுத்துக்கணும் நம்ம. ஓகேங்களா? என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள். அடுத்து என்ன கேட்டிருக்காங்க? ரெஸ்பெக்டிவ்லி கால்குலேட் ட்ரேட் ரெசிவபிள் டேர்ன் ஓவர் ரேஷியோ அண்டு கலெக்ஷன் பீரியட் இன் மந்தில் கலெக்ஷன் பீரியடும் கேட்டிருக்கேன். இப்போ ஃபார்முலா பாருங்கள். ட்ரேட் ரெசிபிள் டேர்ன் ஓவர் ரேஷியோக்கு ஃபார்முலா கிரெடிட் ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் டிவைடட் பை ஆவரேஜ் ட்ரேட் ரெசிபிள்ஸ். கிரெடிட் ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் 9,60,000 கொடுத்துருக்காங்க. 9,60,000 மேலே போட்டுடலாம், டிவைடட் பை கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ட்ரேட் ரெசிபிள்ஸ் டெட்டாரையும் பில்ஸ் ரெசிபிளையும் ஆட் பண்ணுறது தான் ட்ரேட் ரெசிபிள்ஸ். இங்கே 1,60,000 க்ளோசிங்கில் கொடுத்துருக்காங்க. 1 lakh + 60,000. இப்போ ஓப்பனிங் கொடுக்காதனால இந்த 1,60,000வே ஆவரேஜ் ட்ரேட் ரெசிபிளாக நம்ம எடுத்துக்கிறணும். அப்போ ஆவரேஜ் ட்ரேட் ரெசிபிள் பதிலாக 1,60,000 போட்டுட்டு டிவைட் பண்ணால் 6 வருது. அது 6 டைம்ஸ்னு போட்டணும். ஆன்சர் 6 இங்கே. அப்போ டுட்டர் நோட்டில் என்ன போட்டோம்னா, க்ளோசிங் ட்ரேட் ரெசிபிள்ஸ் ஆர் டேக்கன் இன்ஸ்டெட் ஆஃப் ஆவரேஜ் ட்ரேட் ரெசிபிள்ஸ். ஆவரேஜ் ட்ரேட் ரெசிபிளுக்கு ஆவரேஜ் ட்ரேட் ரெசிபிள்னே இந்த க்ளோசிங் ட்ரேட் ரெசிபிள் எடுத்துக்க சொல்கிறாங்க. ஆஸ் தி ஓப்பனிங் ட்ரேட் ரெசிபிள்ஸ் ஆர் நாட் கிவன். ஓப்பனிங் ட்ரேட் ரெசிபிள் கொடுக்காதனால
க்ளோசிங் எண்டில் உள்ள ட்ரேட் ரிசீவபிள்வே ஆவரேஜ் ட்ரேட் ரிசீவபிள் எடுத்துக்கிட்டு அதை டிவைட் பண்ணி இதை கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்போ பாருங்கள், டெப்ட் கலெக்ஷன் பீரியடுக்கு என்ன ஃபார்முலா? நம்பர் ஆஃப் மந்த் இன் இயர் டிவைட் பை ட்ரேட் ரிசீவபிள் டேர்ன் ஓவர். நம்பர் ஆஃப் மந்த் இயர் எவ்வளோ? 1 இயரில் எவ்வளோ மந்த் இருக்குது? 12 மந்த்ஸ் இருக்குது. இங்கே ஏற்கனவே ஆன்சர் இங்கே என்ன கண்டுபிடிச்சோம்? ட்ரேட் ரிசீவபிள் டேர்ன் ஓவர் ரேஷியோ 6. அந்த 6ஆல் டிவைட் பண்ணிட்டோம்னா கிடைக்கிறது 12. அது 2 மந்த்ஸ் தான் ஆன்சரு. அப்போ டெப்ட் கலெக்ஷன் பீரியட் வந்து 2 மந்த்ஸ். ஓகேங்களா? திரும்ப பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புரியலைன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்ஸ்.